ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அகந்தையை வெற்றி கொள்வதற்கு உறுதியை தேர்ந்தெடுத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் நமது பல்வேறு கதாபாத்திரங்களில் நாம் விரும்பத்தக்க முடிவுகளை அடைவதற்கு மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் பணிவுடன் தான் நம்மை உறுதிப்படுத்த தொடங்குகிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் அழுத்தமானவர்களாக அல்லது அகந்தை மிகுந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். உறுதியான தகவல் தொடர்பு என்பது பயிற்சியின் மூலம் நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு திறனாகும். தெளிவாக சிந்தித்து பணிவாக பேசுங்கள். உங்களுடைய கருத்துகள், தேவைகள் அல்லது உணர்வுகளை கூறுவதற்கு குறைவான மற்றும் சரியான சொற்களை தேர்ந்தெடுங்கள். நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் இருங்கள். உரையாடலில் வெற்றி பெறுவதை விட இலக்கை அடைவதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் ஒரு தூய்மையான ஆத்மாவுடன் பேசுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிறர் உங்களுடைய கருத்துக்களை தடுக்கலாம், எதிர்க்கலாம் அல்லது கேள்வி கேட்கலாம். அவர்கள் முரட்டுத்தனமாக கூட நடந்து கொள்ளலாம். அவர்களின் நடத்தைக்காக அவர்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்களுடைய அன்பு நிறைந்த சுயத்தில் இருங்கள். மேலும் பொறுமையாக கவனியுங்கள். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து விலகி இருங்கள். அவர்களின் கவலைகளை கண்டறிந்து அவற்றை தீர்த்து விடுங்கள். அவர்கள் மதிப்புமிக்கவர்களாக உணர வைக்கும் போது அவர்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தை மதிக்கிறார்கள். மேலும் இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். அனைவரும் உடன்பட்டவுடன் நிதானமாக பொறுப்புகளை தெரிவிக்கவும், காலக்கெடுவை அமைக்கவும், விதிகளை நிறுவவும் மற்றும் மக்களை கண்ணியத்துடன் நெறிப்படுத்தவும். உங்களுடைய பண்புகளில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். பின்விளைவுகளுக்கு அஞ்சாமல் அவற்றின் மீது உறுதியாக இருக்க வேண்டும். அகங்காரத்தை விட உறுதியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் மக்கள் உங்களுடன் இருப்பதையும் உங்களுடன் பணியாற்றுவதையும் வசதியாக உணர்வார்கள். அவர்கள் உங்களை மதிப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை மதிக்கிறீர்கள். ஓம் சாந்தி.